அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பெரியமுத்தூர் கிராமத்திலிருந்து முன்னாள் இராணுவ வீரர் சிவகுமார் ஆகிய நான் கடந்த 12 வருடங்களாக ஓய்வு பெற்ற பின் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நாட்டின் முதுகெலும்பாக 2 துறைகள் ஒன்று ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் ஜெய் ஜவான் என்பது முப்படை வீரர்கள் நாட்டின் முதுகெலும்பாகவும், விவசாயத்துறையில் விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது என்னுடன் இந்த நெற்பயிர் ரகம் 32 சொல்வார்கள். இதனுடைய அறுவடை காலம் குறைஞ்சபட்சம் நாற்று விட்ட பின் அறுவடை காலம் 4 மாதங்களாகும். இதனுடைய பெயர் 32 படி என்பது இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தையாகும். நெற்பயிர் 32. இந்த ரகத்தை அதிகப்படியாக நம் இட்லி வகை, தோசை வகை அதற்கு சார்ந்ததாக இதை உபயோகப்படுத்துவார்கள். இந்த நெற்பயிர்கள் உரங்கள் இன்றி இயற்கையாக என்னுடன் சார்ந்திருக்கின்ற இந்த மரங்களின் இலைகள், மாட்டு சாணம், இது போன்ற உரங்களை வைத்துக்கொண்டு இதை நான் கடந்த 12 வருடங்களாக என்னால் முடிந்த அளவு இயற்கையாகவும் ஆர்கானிக் உரத்தில் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் விவசாயத்தில் வருமானம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் கடந்த 12 வருடங்களாக இதனை நான் செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், விவசாயத்துறையில் அதிக லாபமோ வருமானம் இல்லை என்றாலும் நம் மண்ணை காக்க வேண்டும், நம் வளத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் நான் கடந்த 12 வருடங்களாக இந்த விவசாயத்தை ஒரு பகுதியாக செய்து கொண்டிருக்கிறேன். மறுபகுதியாக வேலூர் மாவட்டம் முன்னாள் முப்படை வீரர்கள், இராணுவ வீரர்களின் மாவட்ட தலைவராகவும் சமூக சேவகராகவும் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான வேண்டுகோள் அனைவருக்கும் என்னவென்றால், தயவுசெய்து விவசாயத்தை காக்க வேண்டும், காத்திட வேண்டும், நம் மண்ணை காக்க வேண்டும், மண் வளத்தை காக்க வேண்டும். நம் மக்களுக்காக, நம் இந்திய மக்களுக்காக நம் உணவு வழங்கும் ஒரே ஒரு துறை இந்த விவசாயத்துறை தான். விவசாயமும் இராணுவமும் சேர்ந்தால்தான் நாடும் நம் மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாகும். இந்த ரகம் 32 என்று சொல்வார்கள். இந்த ரகத்தை பயிர் எப்படி என்பது என்னுடைய ஒரு பொதுவாக இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் கிடைப்பதில்லை, முழுமையாக கிடைப்பதில்லை. நான் இந்த 12 வருடத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 12 வருடங்களாக இந்த விவசாயத்துறையில் யாருக்கும் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு விழிப்புணர்வும் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக இதை ஆட்கள் இல்லாமல் ட்ரம் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த ட்ரம் சிஸ்டம் மூலமாக இதை ஒரே ஒரு ஆள் இந்த விவசாயத்தை இதை 1 ஏக்கரா சொல்லுவாங்க. இந்த 1 ஏக்கரா நிலத்தை குறைஞ்சபட்சம் நாற்று விட்டுட்டு ஆளை வச்சு நம்ம எடுத்துட்டு களை எடுத்து நடுறது குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆட்கள் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். பொதுவாக அது இல்லாமல் ட்ரம் சீட்ஸ் என்ற ஒரு சிஸ்டத்தில் ஒரே ஒரு ஆள் அந்த விதையை ட்ரம்மில் இழுத்தால் ஒரு ஆள் போதும் என்று என்னுடைய அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ட்ரம் சிஸ்டத்தில் வந்த ஈடு தான் இதோட மகசூல். இன்னும் இப்பொழுதுதான் கதிர் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 40-45 நாட்களுக்குள் இது அறுவடையாகிவிடும். இது முழுமையாக அறுவடைக்கு நம் விதை நிலத்தில் வெற்ற பின் 4 மாதங்கள் 120 நாட்கள் இதனுடைய அறுவடை காலம். அது மட்டும் இல்லாமல் நம் இந்தியாவில் முன்னோர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கும்போது குறைந்தபட்சம் 1500 வகையான விதைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வகை ரகங்கள் தான் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. அதுவும் எல்லாமே இன்று இந்த காலகட்டத்தில் சொல்வார்கள் எல்லாமே ஹைபிரிட். எல்லா விதைகளும் எல்லாமே ஹைபிரிட் காலகட்டத்தில் மாறிவிட்டது. நாட்டு ரகம் என்பது 99% இந்த காலகட்டத்தில் முழுமையாக இல்லை என்பது என்னுடைய அனுபவத்தில். என்னுடைய 52 வயது ஆகிறது. என்னுடைய அனுபவத்தில் முழுமையாகவே எல்லாமே விதைகளும் எல்லாமே ஹைபிரிட் ரகங்களும் மாறிவிட்டன. நாட்டு ரகம் என்பது 1% கூட இல்லை. அந்த நாட்டு ரகத்தை நம்ம பயிரிட்டால் அந்த ரகமும் வருவதில்லை. காரணம் என்னவென்றால் பருவநிலை மாற்றம், மண் வளம், உரம், இது போன்ற காரணங்களால் இன்று நாட்டு ரகம் என்ற ஒரு விதை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. இருக்கின்ற விதையையும்
காப்பாற்றினால் அனைத்து விவசாயிக்கும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.